ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பெனியை அந்த கம்பெனியோட ஓனர் பல வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பார். அதனால தான் அந்த கம்பெனிக்கு அவர் முழுசு ஓனராக இருக்கார். அப்படி இருக்கையில் அவர் தன்னோட கம்பெனியில் சில ஷேரை மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்குறாரு? யாராவது அவர்கிட்ட போய் உங்கள் கம்பெனியில் ஷேர் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்களா? இருக்காது இல்லையா? அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். அந்த பிஸ்னஸ் ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸும் ஹோம் மேக்கர்ஸு பிகினர்ஸு இவங்கெல்லாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிற வகையில் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கம்பெனி உருவாயிருச்சு. அந்த கம்பெனி வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நிறையா பணம் தேவை. உதாரணமாக ஒரு 1000 கோடி தேவைன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 கோடியை அந்த கம்பெனி எப்படியெல்லாம் வாங்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த பணத்தை ஓனர் போடலாம், இல்லை பேங்க்கில் லோன் வாங்கலாம், இல்லை ஷேர்ஸாக வெளியிடலாம். இப்போ நீங்கள் ஓனர் எடுத்துக்கோங்க. அந்த 1000 கோடி பணத்தையும் அந்த ஓனரை போடுறது கண்டிப்பாக சாத்தியமில்லை. ஏன்னா பிஸ்னஸ் சின்னதாக இருக்கும்போது அமௌண்ட் சிறுசாக இருக்கும், எல்லா பணத்தையும் அவரே போடலாம். இவ்வளோ பணம் வரும்போது அவரால் வந்து போட முடியாத சூழ்நிலை உருவாகலாம். சரி, பேங்க்கில் லோன் வாங்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பேங்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கட்டியாகணும். அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் இந்த இஎம்ஐ கட்டியாகணும். நீங்கள் பிஸ்னஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைம் லாபம் வரும், சம்டைம்ஸ் லாபம் கம்மியாக இருக்கும், இன்னும் சம்டைம்ஸ் லாபமே இல்லாமல் நஷ்டம் கூட போகும். ஆனால் கம்பெனி லாபமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி நம்ம பேங்க்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த இஎம்ஐயும் கண்டிப்பாக கட்டியாகணும். சப்போஸ் கம்பெனி நஷ்டமாகிற காலத்தில் அந்த பேங்க்கு கட்ட போகிற இந்த தொகை வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய கடன் சுமையாக கூட மாறக்கூடும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து நெக்ஸ்ட் வழியான ஷேர்ஸ் வெளியிடுறது அப்படிங்கிற பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஷேர்ஸை ப்ரைவேட் கம்பெனிஸ் மட்டும் வெளியிடுறது இல்லை, நம்ம கவர்மெண்ட்டில் சில கம்பெனிஸ் கூட வெளியிடுறாங்க. இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸை வந்து பிஎஸ்யூ கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோக்களில் அடுத்தடுத்து பார்க்கலாம். கவர்மெண்ட் எதுக்காக ஷேரை வெளியிடணும் அப்படின்னா, கவர்மெண்ட் நடத்துறதுக்கு நிறைய பணம் தேவை. அந்த பணத்தை வந்து பல வழிகளில் கவர்மெண்ட் நம்மள்ட்ட வந்து உருவாக்குறாங்க. ஒரு டேக்ஸ் மூலமாகவோ இன்னும் பல விஷயங்கள் மூலம் உருவாக்குறாங்க. அதில் இது வந்து ஷேர்ஸ் மூலமாக திரட்டுறது ஒரு வகை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முழு பொறுப்பை வந்து கவர்மெண்ட் தான் வச்சுருப்பாங்க. அதில் சின்ன ஒரு பங்கை மட்டும்தான் ஷேரை வெளியிடுறாங்க. ஓகே, இப்போ ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனியோ ஷேரை வெளியிடுறது முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஷேர்ஸ் எங்கே வெளியிடுவாங்க, மக்கள் எப்படி வாங்குவாங்க? அந்த சமயத்தில் தான் இந்த என்எஸ்சி பிஎஸ்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உள்ளே வருது. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கு இல்லையா? ஒரு கம்பெனி ஏன் ஷேரை வெளியிடுறாங்க, அதோட வளர்ச்சிக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதை வந்து ஈஸியாக வாங்குறதுக்கு ஒரு வழி இந்த ஷேர்ஸு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.